உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம ஜனநாயகன் நியூஸ் மீடியாவில் வீடியோ பதிவிட்டுட்டு வரோம். அதில் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நாம் பேசிட்டு வரோம். எல்லாரும் கேட்டாங்க, ஏன் விஜயகாந்த் சாரை பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டாங்க. அதாவது விஜயகாந்த் சார் பற்றி மட்டும் கிடையாது, கேப்டன் பற்றி மட்டும் கிடையாது. நம்ம வீடியோவில் பசும்பன், என்னுடைய தாத்தா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பற்றியும், வேலுப்பிள்ளை, மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பற்றியும், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பற்றியும், சேகுவேரா பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் பற்றி, ஸோ இந்த 5 பேரை பற்றி நாம் தொடர்ந்து நம்மளுடைய ஜனநாயகன் நியூஸ் மீடியாவில் நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து அவங்கள பற்றி இதுவரை வெளிவராத தகவல்கள், வரலாறு நிறையா பேர் பேசிட்டாங்க, எழுதிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேராத தகவல்கள் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டிவ். அப்படி பார்க்கும்போது நான் கேப்டன் பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னாக்க, தான் தேர்ந்தெடுத்த சினிமா துறையிலும் வெற்றி கண்டு அதில் ஒரு புரட்சி, யாரும் செய்யாத ஒரு புரட்சி, ஒரு யூனிக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி பிறகு மக்கள் நலனுக்காக அரசியலுக்கு வராரு, அதுலேயும் ஒரு தனித்து செயல்படுறாரு. 2. ஸோ அதே மாதிரி சேவைன்னு ஒரு பயணம், அது ஒரு 3வது ஒரு கட்டத்தை தொடங்குறாரு. அதுலேயும் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி. அவரோட சரித்திரத்தில் தோல்வியே கிடையாது. கேப்டன் அவர்களுடைய சரித்திரத்தில் தோல்வின்ற வார்த்தையே கிடையாது. முயற்சி முயற்சி முயற்சி, வெற்றி வெற்றி வெற்றி, உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான மிக முக்கிய காரணங்கள் கேப்டனுடைய பொன்மொழிகள். ஓகே, என்னடா புதுசாக இருக்குது, கேப்டனுடைய பொன்மொழிகள் யாரும் சொன்னது இல்லையே அப்படின்னா, பொன்மொழிகள் அப்படின்னா கேப்டனோட பயணம் செஞ்சவங்களுக்கு இந்த பொன்மொழிகள் நான் சொல்லும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அடிக்கடி கேப்டன் இதை அவங்கக்கிட்ட சொல்லி அறிவுறுத்திக்கிட்டே இருப்பார். இதை செய்யணும்டா, இதை செய்யணும், இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற இந்த பொன்மொழிகள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதை யார்கிட்டலாம் சொன்னார், அதை அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கன்றதையும் நான் சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோவினுடைய மோட்டிவ். அவருடைய பொன்மொழிகளில் முதல் பொன்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லக்கூடாது. கேப்டன் வந்து ஆரம்ப காலத்தில் சினிமா துறைக்கு வந்து அந்த சிவப்பு மல்லி படத்துக்கு முன்னாடி அவர் முயற்சி செஞ்ச காலங்களில் இருந்து பொய் பேசினா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் ஊரில் இருந்த காலங்கள் தொடர்ந்தே சொல்கிறேன். ஒன்ஸ் அவர் கூட நெருங்கி பழகினவங்க யாராவது பொய் சொல்லிட்டா அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுவார். அவங்க பொய் பேசிட்டான்னு தெரிஞ்சால் அவங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திடுவார். அவர் பேசுகிறத நிறுத்திட்டார் அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் சரி போடா அப்படின்றவார். ஏன்னா உங்களுக்கு கேப்டனை பற்றி தெரியும், அவர் எவ்வளோ சென்சிட்டிவான ஒருத்தர் அப்படிங்கிறது. பார்க்க ஒரு சிங்கம் தான் இல்லைன்னா, ஆனால் மனசளவில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒருத்தர், ஒரு மனுஷர் அவர். அதனால் அவர் பொய் சொல்கிறத மட்டும் கேப்டனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே அவர் லைஃப்லேருந்து பல பேர் அவர் அவாய்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, குறிப்பாக அரசியல் வாழ்க்கையில். அரசியல்னால் நமக்கு தெரியும், கூட இருக்கவங்கள 99% பேர் துரோகியாக தான் இருப்பான். ஸோ அப்போ கேப்டன் என்ன மாதிரியான ஒரு பயணத்தில் அவர் ஒரு கடலில் அவர் நீந்தி வந்திருப்பாருன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படிங்கிறப்போ கேப்டனுக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சொன்ன முதல் பொன்மொழி. 2வது, பெற்றோர்கள், அதாவது தாயும் தந்தையும் என்றைக்குமே கைவிடக்கூடாது. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, என்ன இக்கட்டான சூழ்நிலை இருந்தால், சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை எந்த கட்டத்திலும் கைவிட்டுறக்கூடாது, அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அவங்கள தனிமையில் விட்டுறக்கூடாது. அதனால தான் அவர் செய்கிற நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், முதியோர் இல்லத்திலேருந்து தொடங்குவார், ஆதரவற்றோர் இல்லத்திலேருந்து தொடங்குவார். கேப்டன் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாரித்ததுக்கப்புறம் இல்லை. உங்களுக்கு தெரியும், கேப்டன் இயல்பாகவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர். அதாவது செழிப்பான ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து, அதுவும் உழைச்சி முன்னேறி தான் அவங்களும் வந்திருக்காங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப அப்போவே கேப்டன் வந்து இருக்கிறது பூரா கையில் கொடுக்குறதா சுப்பிரமணியபுரத்தில் படத்தில் வர்ற மாதிரி தான். யாராவது ஏதாவது கேட்டால் கழுத்தில் இருந்த செயின் அவுத்து கொடுத்துட்றது, கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்றது. அதனாலேயே அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் நிறைய கிளாஷ் பர்சனல் லைஃப்பில் வந்திருக்கு. ஏன்னா உதவி செய்கிற குணங்கிறது கேப்டன் ரத்தத்திலே இருந்திருக்கு ஆரம்பத்திலேருந்தே. ஸோ அப்படிங்கிறப்போ அவருக்கு இந்த முதியோர்கள், அந்த பெற்றோர்களை வந்து காயப்படுத்துறது, அவங்கள தனிமையில் விட்டுட்டு போகிறது, ஆதரவு இல்லத்தில் விடுறதுன்றது அவருக்கு வந்து கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஸோ அதில் வந்து அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அவங்க பசங்கள்கிட்ட அவர் என்ன சொன்னாரோ, கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் பொய்யே இருக்காது. ஒரு பொய்யே இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மல்டிஃபேஸ் அப்படின்வாங்க. அதாவது சினிமாவில்
பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒருத்தருக்கு இருக்கலாம். சினிமாவில் இருந்தால் சினிமாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படியே அவங்க அரசியலுக்கு போனால் அவங்களோட நிலைப்பாடு மாறும். அப்படியே சமூகத்தில் சேவைக்கு வந்தாங்கன்னா, பொது சேவைக்கு வந்தாங்கன்னா அவங்களோட முகம் மாறும். வீட்டில் இருக்கும்போது ஒரு முகம் இருக்கும். ஆனால் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் நாலுத்துலேயும் ஒரே ஃபேஸ். அவர் வீட்டில் அவங்க மனைவி பிள்ளைகள்கிட்ட எப்படி இருப்பாரோ அப்படி தான் இந்த நாட்டுக்கும் அவர் செஞ்ச எல்லா துறைகள், பணியாற்றிய எல்லா துறைகள்லையும் அப்படி தான் இருந்திருக்காது. ஒரு இன்னசென்ட்டான ஸ்மைல் கேப்டன்ட்ட இருக்கும். அது எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு வெள்ளந்தியான ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு பணிவு இருக்கும், அதே நேரத்தில் சிங்கம் மாதிரியான கர்ஜனையும் இருக்கும். அது வேறு எந்த நடிகருக்கும் இந்தியாவிலே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அதாவது அதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, மூன்றாவது பொன்மொழி அதுதான். ஒரு பிரச்சனை, ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்குறது, துணிஞ்சு நின்று தட்டி கேட்குறது. கேப்டன் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனைங்கிறப்போ கேப்டன் செஞ்ச சம்பவம் 1, 2 இல்லை. இந்த பெங்களூரில் நடந்த கலவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ்ச்செல்வன் படத்தில். அதாவது பொதுவாகவே இந்த மைசூர் கர்நாடகா சைடில் படம் எடுக்க போனாக்க அங்கே வால்டர் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னென்னா தமிழர்களை பிடிக்காது, தமிழ்நாட்டிலேருந்து வர்ற நடிகர்களை மிரட்டுவார், டைரெக்டாகவே த்ரெட்டன் பண்ணுவார், திட்டுவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம இங்கே யாரெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்னு சொல்கிறோமோ அவங்கெல்லாம் அவருக்கு பயந்து திருப்பி ஓடி வந்துடுவாங்க, இல்லை அங்கே எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் ரெகுலராக நடந்திருக்கு பெங்களூர், மைசூர் சைடில். நீங்கள் அது சினிமாவில் இருக்கவங்களுக்கு பழந்துன்னு கொட்டை போட்டவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட வால்டர் நாகராஜனையே துண்டக்கானம் துணியக்கானன்னு அடித்து ஓட விட்ட ஒரே ஆள் நம்ம விஜயகாந்த் சார் மட்டும்தான், நம்ம கேப்டன் மட்டும்தான். அதாவது அவங்க ஒரு டீமோடு வரான் மிரட்டுறதுக்கு தமிழ்ச்செல்வன் படப்பிடிப்பில். அவர் ஒன்றுமே பண்ணல கேப்டன். வேட்டியை மடித்து கட்டு களத்தில் இறங்கினார். அவன் நினச்சிட்டான் போல் மற்ற நடிகர்கள் மாதிரி இவர் மிரட்டினா இவரும் காரில் ஏறி ஓடிடுவார், இல்லை பதுங்கிடுவார்னு நினச்சான் போல இருக்குது. இறங்கி அங்கே இருக்க ராடை அப்படி உருவி நம்மால் வேட்டியை கட்டி இறங்குனது தான். 10,000 வாழா மாதிரி சர வெடி அடி, உங்கள் அடி எங்கள் அடி கிடையாது. வால்டர் நாகராஜ் எங்கே போனான்னே தெரியலை. என்னடா ஒருமையில் பேசுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அதான் உண்மை. அதாவது அதுக்கப்புறம் தான் அவன் யாரா ஒரு விஜயகாந்துங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க ஊர்லேயே போய் அவங்க பொருளே எடுத்து அவங்களே போடுறது, அந்த தரமான சம்பவம்லாம் நம்ம கேப்டன் மட்டும்தான் செய்வார். சரிங்களா? அதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, காரில் போய்கிட்டே இருப்பார், எங்கேயாவது ஒரு பிரச்சனை இறங்கி டப்புன்னு இறங்கி சட்டையை பிடிச்சி தூக்கி நிறுத்திடுவார். அடி தான் எடுத்தோன்னு, முதல்ல அடி தான், அப்புறம் தான் நம்ம ஆள்கிட்ட பேச்சு. ஏன்னா அவர் 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 அந்த செயலுக்கு பின்னாடி அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிவிடுவார். கேப்டன்ட்ட இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான குவாலிட்டி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. ஒருத்தரை பார்த்தவொடனே அவன் யார், அவன் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கான், அவன் எதுக்காக வந்திருக்கான்றதை ஜட்ஜ் பண்ணிவிடுவார். இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி பயங்கரமாக எல்லாருக்கும் உதவி செய்கிறதா சொல்லி வீடியோ எடுத்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய நடிகர்கள் உதவி செய்கிறாங்க. அந்த நடிகரில் இவர் ஒரு நடிகர். அவர் கேப்டனை பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வரார். யாரையாவது கேப்டன் வீட்டு வாசல்லையே அனுப்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வீட்டு வாசல்லே நிற்க வச்சு உள்ளே கூட அனுமதிக்காமல் கேட்லேருந்தே அனுப்பி விட்டு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த நடிகரை அவர் அனுப்பிட்டார். ஏன்னா கேப்டனுக்கு நல்லா தெரியுது அந்த நடிகருடைய எண்ணம் செயலுக்கு பின்னாடி மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இருக்குங்கிறது. அவர் எவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஒரே வார்த்தை தான், அப்படியே போக சொல்லுங்கள். கேப்டன் கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது. அது குவாலிட்டின்னு சொல்கிறதா சூப்பர் பவர்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. ஒருத்தரை பார்த்தவொடனே ஜட்ஜ் பண்ணிவிடுவார். என்ன ரீசன், இவன் யார், எதுக்கு வந்திருக்கான், நம்மக்கிட்ட என்னத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இப்போ நான் சொன்னது தான் தட்டி கேட்குறது. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தட்டி கேட்குறது. இப்போ நடிகர் சங்கம் பிரச்சனையை எடுத்துக்கங்களேன். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் இருந்த காலத்திலேருந்து இந்த கடன் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எவ்வளோ உச்சபட்ச நடிகர்கள் 200 கோடி 300 கோடி வாங்குகிற நடிகர்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. கேப்டன் இருக்கும்போது இருந்தாங்க. ஆனால் நடிகர் சங்க கடனை அவங்களாம் நினச்சா ஒரு நாளில் தீர்த்துட்டு போயிருக்கலாம், ஒரு செக்கில் முடிச்சிருக்கலாம். ஆனால் யாருமே பண்ணலை. ஆனால் கேப்டன் அதை பற்றி கேள்வியும் கேட்கல. அவர் என்ன பண்ணார், யார் வரீங்களோ இல்லையோ நான் இறங்குறேன்டா களத்தில் வாடா அப்படின்னு மொத்த பேரையும் கிளப்பி கொண்டு போய் நிகழ்ச்சியை நடத்தி முடித்து 1.25 கோடி ரூபா டெபாசிட்டில் வச்சுட்டு தான் வெளியே வந்தார். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி இந்த கட்டடம் கட்டாமல் இருக்குல்ல, எத்தனை வருஷமாக கட்டாமல் இருக்குது நீங்கள் பாருங்கள். நடிகர் சங்க கட்டடத்தை நீங்கள் போய் பாருங்கள். அங்கே இருக்க பொருளை இப்போ ஸ்க்ராப்பில் போட்டால் கூட எவனும் வாங்க மாட்டான். பாலடைஞ்சு போய் துரு பிடிச்சி போய் அந்த பக்கம் போகிற நடிகர்கள்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. என்ன இதுதான் நடிகர் சங்கம் போல இருக்குது, பழைய கட்டணம் போல் அப்படி இருக்குது. இன்னும் பாலடைஞ்ச பேய் பங்களா மாதிரி இருக்குது. இந்நேரம் கேப்டன் இருந்துருந்தால் அந்த பங்களா அப்படி இருந்திருக்குமா? மனுஷன் எப்போயோ இறங்கி கட்டி முடித்து என்ன சொல்கிறது, பால் காய்ச்சி இன்னுமே வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாப்புல. அதை ஒரு நல்ல தலைமை இல்லாதனால, ஒரு தலைமை நிர்வாகம் இல்லாதனால
நடிகர் சங்கம் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். நான் டைரெக்டாகவே பாயிண்ட் பண்ணுறேன். தலைமை பொறுப்பில் இருந்தால் மட்டும், அதாவது தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு மட்டும் பத்தாதுங்க, சரிங்களா? அந்த தலைமைக்குரிய பண்புகளும் இருக்கணும். அது கேப்டன் கிட்ட இருந்துச்சு. அந்த வல்லமை இருக்கணும். அது கேப்டன் கிட்ட இருந்துச்சு. அந்த தைரியம் இருக்கணும். அது கேப்டன் கிட்ட இருந்துச்சு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கணும். அது கேப்டன் கிட்ட இருந்துச்சு. அது இருந்தனால தான் அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சு சிம்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் பாருங்க, ஏன்டா கேப்டனும் நீங்களும் ஒன்னாடா அப்படின்னு கேட்டுப்பார் பாருங்க. 100% ட்ரூ இல்லையா அது? கேப்டன் இடத்துல யாராவது வர முடியுமா? நிச்சயமாக வர முடியாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேப்டன் கிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது படிப்புக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாரு. இதுதான் நான் சொல்கிற 5வது பொன்மொழி. படிப்பு படிப்பு எல்லாரும் படிக்கணும். கேப்டன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச மிகப்பெரிய சம்பவங்களில் ஒன்று தமிழ்நாடு முழுக்க கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணுது. அதை யாராவது பண்ணாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இலவசமாக டிவி கொடுத்தாங்க, ரேஷனில் பொருள் கொடுத்தாங்க, இலவசம்னு சொல்லி மக்களை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணாங்க. ஆனால் கேப்டன் ஒருத்தர் தான் படிப்பை கொடுத்தாரு. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணார், தையல் மிஷின் கொடுத்தாரு, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், கேப்டனுக்கு எவனாவது அரசியல் தெரியலன்னு சொன்னால் செருப்பு காலில் கலட்டுற செருப்பை கழட்டி நீங்கள் அடிக்கலாம் தைரியமாக. கல்வியையும் வேலை வாய்ப்பையும் மக்கள்கிட்ட கொடுத்த முதல் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான். நான் சொல்கிறேன் இந்த டிகேட்டில், திராவிட கட்சிகள் நடக்கிற இந்த நேரங்களில் சொல்கிறேன் நான். யோசிச்சு பாரு, அப்போ அவருக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த டைமில் திடீர்னு ஒரு பாட்டு தமிழ்நாடு முழுக்க கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது கம்ப்யூட்டர்னால் உங்களுக்கு தெரியும், அதான் ஃப்யூச்சர். கம்ப்யூட்டர் தான், கணினி தான் ஃப்யூச்சருன்ற காலத்தில் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி படிக்க வைக்கிறார் எல்லாரையும். அப்புறம் தையல் மிஷின் கொடுத்து அப்பயே வந்து என்டர்பிரனர்ஸை உருவாக்குறார். தையல் மிஷின் கொடுக்குறாரு, கற்றுக்குங்க, பெண்கள் எல்லாருமே கற்றுக்குங்க. அப்பயே முதல்ல செஞ்ச சம்பவம் அதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பிரச்சனை இருக்குன்றத அப்பயே பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டார் கேப்டன். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போட்டு எல்லாமே செஞ்சார். ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு. அது அரசியல். அதையும் தாண்டி தான் அவர் வந்தார். அப்போ அவருடைய உடல்நிலை முடியாமல் போகுது. அப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி போகுது. அதுதாங்க, ரொம்ப சிம்பிள். நல்லவங்க இங்கே வாழவே முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் யாராவது நல்லா செய்யணும்னு வந்தாங்கன்னா அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி வர்றவன் எவனையுமே இங்கே வாழ விட்டதில்லை. ஒன்று அவங்களுக்கு முடியாமல் போயிடும், இல்லை இவனுங்க போட்டு தள்ளிடுவானுங்க. 2 தான். இது 2 கேட்டகரி தான் நம்ம ஊரில் உண்டு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், இந்தியன் பாலிட்டிக்ஸ், இந்திய அரசியலை எடுத்து பாருங்கள். இது 2 தான் நடந்திருக்கும். அதுதான் நீதி போல இருக்குது, அதுதான் தர்மம் போல இருக்குது. புரிய மாட்டேங்குது, சரிங்களா? இது ஒன்று. நான் இந்த 5 பொன்மொழிகள் சொன்னேன்னா, இந்த 5 பொன்மொழிகளை அவர் உருவாக்குன 2 பேர்கிட்ட அவர் கொண்டு போகிறாரு. இது யாருக்கும் தெரியாது, நான் இதை சொல்கிறேன். அவருடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் இந்த 5 பொன்மொழியை அவர் வச்சுருந்தார். இது அப்படியே அவர் உருவாக்கின, இதுதான் கரெக்டான வார்த்தை, அவர் உருவாக்கின 2 பேர். ஒன்று சூர்யா, இன்னொன்று விஜய். இவங்க 2 பேரும் ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய நிழலில் வந்தவங்க. எப்படி கோழி அதனுடைய குஞ்சை ரெக்கைக்கு கீழே வச்சு அப்படியே வளர்த்து கொண்டு வருமோ அந்த மாதிரி கொண்டு வந்தவங்க தான் சூர்யாவும் விஜயும். நான் சொன்ன 5 பொன்மொழிகளையும் நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கல்வியை கொடுக்குறாரு. அதுக்கு விதை போட்டது கேப்டன். இந்த பக்கம் விஜய் அரசியலுக்கு வரணும், சம்திங் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அவர் விசுவாசமாக இருக்காரா, உண்மையாக இருக்காரான்றலாம் அடுத்து. இங்கே அரசியல் விதையை போட்டது அவருடைய அண்ணன் சொல்கிற கேப்டன் அவர்கள், நமது கேப்டன். ஸோ இங்கே ஒரு விதையை போடுறாரு, இங்கே ஒரு விதையை போடுறாரு. இன்றைக்கி 2மே விருட்சமாகி பெரிய மரமாக வந்து நிற்கிது. இன்றைக்கி இந்த சொசைட்டியில் இவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் விதை கேப்டன் போட்டது. அவங்க 2 பேருக்குமே இது ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே இன்ஸ்பிரேஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியணுமேனு உங்கள் 2 பேர் சொல்கிறேன். அவர் இந்த நம்ம நாட்டில், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் வந்து சகாப்தம் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்கல்ல, கிடையாது. இனிமேல் தான் நீங்கள் அதனுடைய ரியாக்ஷனையே பார்க்க போகிறீங்க. கேப்டன் எங்கெல்லாம் விதைச்சிருக்காரு, அது விருட்சமாக எங்கெங்கெல்லாம் நிற்கிதுங்கிறது 2026 தேர்தலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னடா இப்போ சிம்பிளாக
மேலாப்பில் சொல்கிறேனே நினைக்க வேணாம். இனி வர வீடியோஸில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவேன். சூர்யா பற்றியும் பேசுவேன், விஜயை பற்றியும் பேசுவேன். இவங்க 2 பேருக்கும் கேப்டன் என்ன மாதிரியான அதாவது என்ன சொல்கிறது, என்ன மாதிரியான ஐடியாஸை அவங்க மேலே சொல்லி கொடுத்துருக்காரு, அவங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களுக்கு எங்கேருந்து இந்த பொசிஷன் ஸ்டார்ட் ஆச்சு, சூர்யா எப்படி அகரம் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணி கல்வியை கொடுக்குறாரு, விஜய் என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் செய்ய பிளான் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா கேப்டன் கிட்ட இருந்து. இதையெல்லாம் கேப்டன் அவருடைய பிகினிங் ஸ்டேஜில் செஞ்சார். அதிலேருந்து அந்த ஐடியாஸை அப்படியே எடுத்து இவங்க இப்போ செய்கிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் ஏன் கேப்டன் பற்றி பேசுகிறேன்னா, கேப்டன் பற்றி பேச வேண்டியது இன்னும் 100 ஆண்டுகள் இருக்குது. கேப்டன் செய்த நலத்திட்ட உதவிகள், அரசியலுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்சது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு என்ன செஞ்சார், அதே மாதிரி தனிப்பட்ட அவருடைய லைஃப்பில் அவர் சந்தித்த துரோகங்கள் இருக்குல்ல, அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு டாபிக் அது. இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு அவருடைய நினைவிடத்துக்கு வந்து நிற்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. எப்படியாவது அவங்கள பார்த்துடணும், ஒரு தடவை பார்த்துடணும், ஒரு நினைவிடத்துக்கு வந்துடணும்னு யாரெல்லாம் கேப்டனுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களாம் எப்பேற்பட்டவங்களாம் இருப்பாங்க நீங்களே பார்த்துக்குங்க. கேப்டன் மேலே விசுவாசமாக இருக்கவங்க எல்லாருக்குமே, அதாவது கேப்டனோட பயணிக்கிறவங்க, அவரோட தொண்டர்கள், விசுவாசிகள் எல்லாருமே கேப்டனை வந்து தெய்வத்துக்கும் ஒரு படி மேலே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போது அவர் கூட ட்ராவல் பண்ணுறவங்க அவருக்கு துரோகம் செய்கிறாங்களோ அவனுங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பானுங்கன்னு நீங்களே பார்த்துங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த சொசைட்டியிலேருந்து தள்ளி இருக்கிறது, நம்ம தள்ளி வைக்கிறது தான் நல்லது. அது நம்ம குடும்பத்தில் இருக்கணும்னா இருக்கலாம், சொசைட்டியில் இருக்கணும்னா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். எதிரியை கூட நம்ம எதிர்த்து நிற்கலாம், ஆனால் துரோகியை வீழ்த்துறது தான் சரி இல்லையா? எதிரியை கூட நம்ம எதிர்த்து நிற்கலாம், அவன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம உதவி செய்வான். ஆனால் துரோகி நம்ம என்றைக்குமே துரோகியை விட்டுறவே கூடாது. அந்த மாதிரி 2026 நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது. அதுக்கான விதை கேப்டன் போட்டது. நன்றி.